மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு பகுதியில் பேக்கரி உரிமையாளருடன் தகராறில் ஈடுபட்டு கடையை அடித்து நொறுக்கிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். இந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அன்புரகோத் வழங்கிட கேட்கலாம். அன்புரகோத், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மணல்மேடு நகர் பகுதியில தனியார் பேக்கரி ஒன்றை நடத்தி வருகிறார் சங்கர் அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நடத்தி வருகின்ற அந்த பேக்கரிக்கு அடுமனை அப்படின்ற அதற்கு பின்புறம் இந்த மிக்சர் இனிப்பு பொருட்கள் தயார் செய்வதற்காக ஒரு கடை இயங்கி வருகிறது. இந்த கடைக்கு மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. இபியில சங்கர் அவர்கள் கேட்டிருக்கிறார். இது குறித்து கேட்கும் போது அதே பகுதியில் ஜெய்சிங் என்ற இளைஞர் வசித்து வருகிறார். ஜெய்சிங் இபிக்கு கால் செய்து இந்த மாதிரி மின்சாரத்தை நிறுத்த வேண்டும், என் வீட்டுக்கு மேல் மரம் கிளைகள் இருக்கிறது, அகற்றுவதற்கு மின்சாரத்தை நிறுத்த வேண்டும் என்று மின்சாரத்துறைக்கு கேட்டிருக்கிறார். அதன்படி மின்சாரத்தை நிறுத்தியதற்கு இருக்கிறார்கள் மின்சாரத்துறையினர். மின்சாரத்துறை வேலைகள் முடிந்ததுக்கு அப்புறம் மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. மின்சாரம் வழங்கப்பட்டிருந்த நிலையில திரும்பவும் இளைஞர் மின்சாரத்துறைக்கு கால் செய்து மீண்டும் மின்சாரம் நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தியதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில மின்சாரம் இப்பகுதியில் இயக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். மின்சாரம் இல்லாமல் தொடர்ந்து எங்களால் சிரமத்திற்கு ஆளாகப்படுகிறது என்று கேட்டுள்ள சங்கர் அவர்கள் அத்துடன் தன்னுடைய அடுமனைக்கு மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுள்ளார். இந்த நிலையில போதையில் இளைஞர் ஜெய்சிங் என்பவர் இரவு மதுபோதையில் அதிகமாக மது குடித்த காரணத்தினால் அவர் இந்த சங்கர் நடத்தி வருகின்ற பேக்கரிக்கு முன் அமைக்கப்பட்டிருக்கிற கண்ணாடி பொருட்களை அடித்து அவர் வைத்திருந்த சுத்தியல் போன்ற கூர்மையான ஆயுதத்தால் அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தி பரபரப்பில் ஈடுபட்டிருக்கிறார். காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தவுடன் மணல்மேடு காவலர்கள் உடனடியாக ஜெய்சிங்கை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். மேலும் அவர் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் மணல்மேடு பகுதியில் சிறிது பரபரப்பை ஏற்படுத்தியது. வர்த்தக சங்கத்தினர் காலை முதல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் கடையை அடைத்து. இந்நிலையில் காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்குவதாகவும் போராட்டத்தை கைவிட வேண்டும் என கேட்டதன் அடிப்படையில் வர்த்தக சங்கத்தினர் போராட்டத்தை கைவிட்டு தற்போது பாதுகாப்பான சூழல் நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புரகோத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.